ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோ ப்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளாக் என்ன அப்படின்னா, என்னோடய ரூம் டூர் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ரூம் வந்து இப்போ இவ்வளோ நீட்டாலாம் இருக்காது. ஸோ ஓரளவு நீட்டாக தான் இருக்கும், ஆனால் இவ்வளோ நீட்டாக இருக்காது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ரூம் டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நிறைய இது ரெடி பண்ணேன். ஸோ அந்த ரூம் டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க என்னோடய ரூம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ரூம்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்கும். ஸோ இந்த கேட் எதுக்கு இருக்குது அப்படின்னா, உள்ளே நிறையா திங்ஸஸ் அண்ட் கொஞ்சம் நிறையா நான் நீட்டாக வச்சுருப்பேன். ஸோ அங்கே ஃபோட்டோவில் தெரியலானே ஒருத்தன் வந்து நான் எதை செய்யாத அப்படின்னு சொல்கிறனோ அவன் வேணும்னே அதைத்தான் செய்வான். இதை தொடாதரா, அதை உடைக்காதரான்னு சொன்னால் அவன் வேணும்னே அதைத்தான் எடுத்து போட்டு உடைப்பான். ஸோ அதனால் அவன் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காண்டியே ஸோ இந்த கேட் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கி இடத்துல மாட்டிடுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம ரூம்குள்ளே போக முடியும். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து நம்ம விட்டாலே போதும். ஸோ நம்ம விட்டாலே போதும், அதுவே அது போய் லாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் நான். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் நான் வந்து வீட்டில் வேறு யாரும் வீடியோ எடுக்க இல்லாதன்ற காரணத்தினால ஸோ நானே செல்ஃப் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நான் பேக்கில் வச்சு எடுக்கிறேன். நான் வீடியோவில் வந்து நான் வீடியோ பிளாக் பண்ணுறேன். ஸோ நானும் தெரியுவேன், ஸோ ஃப்ரெண்ட் பேக்கும் தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே இது வந்து என்னோடய திங்ஸஸ் தான் இருக்கும். ஸோ நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஆயில், அப்புறம் நான் மேக்ஸிமம் நார்மல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல, பாதாம் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பாதாம் ஆயில் அது காலியாக போச்சு. அப்புறம் வந்து ஒரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இல்லையா, ஸோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் டேரெக்டாக யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கேல்ஃபெல்லாம் போகாது அப்படின்றனால ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கேங்கி விட்டுக்கிறேன். ஸோ மேலே வந்து அந்த திங்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த ரூம்க்கு வந்து கண்ணாடியும் தேவை, அது போக எனக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ப்ராடக்ட்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இதுவும் தேவை. ஸோ அதனால் ரெண்டும் சேர்ந்த மாதிரி நான் ஆன்லைனில் தேடி பார்த்து ஸோ வாங்கினதான் இந்த இது. ஸோ மேலே கண்ணாடி இருக்கும். உள்ளே வந்து என்னோடய ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் ஜெல்லு, அப்புறம் சென்ட்டு, ஸோ இந்த மாதிரி என்னோடய ஹேர் அக்சசரிஸ் அண்ட் ஃபேஸ் அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும் உள்ளேயே. அந்த பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸ் அவ்வளோதான். கீழே வந்து ஒரு சீப்பு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அந்த பாக்ஸோடு சேர்ந்து. ஸோ இது அந்த இது தென் அது பக்கத்தில் சுவிட்ச் போர்டு. ஸோ அப்புறம் இங்கே வந்து நான் வந்து என்னோடய ஹெட்செட் தொங்க விட்றதுக்காண்டி இந்த ஆணி மாட்டினேன். அது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஆணி வந்து அடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்ஸ்டன்ட் ஆணி அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ நான் அதுதான் வாங்கி மாட்டியிருப்பேன். ஸோ அந்த ஆணி தான் இது. ஸோ நான் என்னோடய ஹெட்செட் மாட்டுறதுக்காண்டி நான் வச்சுருந்தது, அதில் என் பாப்பா தொங்க விட்ருக்குறா. ஸோ இது முடிஞ்சோடனே கீழே வந்து என்ன இருக்குன்னா, ஆன்லைனில் வாங்கினா அந்த ரேக் இருக்கும். மேலே வந்து என்னோடய ஹேர் கம்மீஸு, அப்புறம் ரூம் ஸ்ப்ரே இருக்கும், அப்புறம் ஹேர் கண்டிஷ்னரு, ஹேர் ஸ்ப்ரே, சென்ட்டு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பாதாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ அந்த பாதாம் ஆயில், அப்புறம் டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டு சாப்பிட்றதுக்கான அந்த ஹனியில் ஊற வச்ச பாதாம், ஸோ அது இருக்குது. என்னோடய மைக்கு. ஸோ இப்போ ஒரு வீடியோ எடுத்தேன், ஸோ மைக்கு யூஸ் பண்ணி எடுத்தேன், மைக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அந்த மைக் இருக்குது. அப்புறம் இது சாப்பிட்ற ஹனி, அப்புறம் நான் டெய்லி யூஸ் பண்ணுற அந்த சந்தனம். ஸோ ரேக்கில் வந்து உள்ள அமௌண்ட்டு சில்லற அந்த இது இருக்கும். அப்புறம் இது என்னோடய திங்ஸஸ் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இது வந்து மொபைலுக்குள்ளே கேஜெட்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ரேக் ஃபுல்லாக அந்த இது இருக்கும். அப்புறம் டஸ்ட்பின். முக்கியமாக எனக்கு இந்த டஸ்ட்பின் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கி வச்சேன். ஏன்னா நான் ரூமில் வந்து ஃபுல்லாக குப்பையாகுதுன்னு சொல்லிட்டு டஸ்ட்பின் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நான் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டாங்க போட்டுருவேன். ஸோ அதனால் டஸ்ட்பின் வாங்கி இப்போ டஸ்ட்பினில் ஆர்கனைஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா என்னோடய கிளாத் செட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ என்னென்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாத் செட் வீடியோலாம் போட்டுட்டேன் நான். ஸோ இது என்னோடய கிளாத் செட்ஸ். அப்புறம் கீழே வந்து ஃபேன்ட்டு. ஸோ இந்த மாதிரி என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ பாதி ட்ரெஸ்ஸு இல்லை, பாதி ட்ரெஸ்ஸு வந்து நான் கொடுத்துட்டேன், நிறையா ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ச் கொடுத்துட்டோம், இதெல்லாம் காலி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் புதுசு எடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாக என்னோடய புது ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதுவும் என்னோடய புது ட்ரெஸ்ஸஸ். இதெல்லாம் இன்னும் போடலை, இதுவும் இன்னும் இதெல்லாம் ஃபுல்லாக புதுசு போடாது. இதெல்லாம் போட்டது ரெகுலராக போட்டுட்ருக்கு, அப்பப்போ ரெகுலராக போடுறது. ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயா வெளில போனால் போடுறதுக்காண்டி புது ட்ரெஸ்ஸஸ் நிறையா வந்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் மேலே பார்த்தா மேலே கச்ச கச்சன்னு சூட் கேஸு,
ஒரு சின்ன பையனுக்குள்ளது. அப்புறம் என்னோடய பேக் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக என்னோடய பேக்ஸ் நிறையா இருக்கும். ஸ்லிங் பேக்கு, அப்புறம் பேக்கு, அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நிறையா பேக்ஸ் இருக்கும். அப்புறம் மேலே கொஞ்சம் ஷூ செருப்புலாம் கிடக்கும். அப்புறம் இது வந்து ஒரு கார்பெட். நான் ஒன்று வந்து கொஞ்சம் ரேட் கூட ஒரு கார்பெட் வாங்கினேன். ஸோ அந்த கார்பெட் இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. கொஞ்சம் கிராண்டான லுக்கில் இருக்கும் அந்த கார்பெட்டு. ஸோ அதை நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல. ஸோ அந்த கார்பெட் மேலே இருக்கும். அப்புறம் உள்ளே பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். ஸோ கீழே வந்து என்னோடய அழுக்கு துணி வந்து அங்கங்கே போட்டுட்ருந்தேன். ஸோ அழுக்கு துணி போடுறதுக்காண்டி இப்போ மறுபடியும் ஒரு பேஸ்கெட் மாதிரி ஆன்லைனில் வாங்கி வச்சாச்சு. அப்புறம் கட்டிலுக்கடியில் வந்து என்னோடய ஃபேவரட் பீன் பேக்கு. ஸோ பீன் பேக்கில் உட்கார எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பீன் பேக்கு. அப்புறம் அப்படியே திருப்பி வந்தோம்னா ஸோ என்னோடய ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை சுற்றி வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலரில் அந்த இது இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் இப்போ தான் மாட்டினேன் நான். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோ பக்கத்தில் அந்த சைடில் அந்த ரெண்டு மட்டும் இருந்தது. ஸோ இதெல்லாம் இப்போ தான் மாட்டினேன் நான். ஸோ என்னோடய ரூமில் வந்து அந்த கட்டில் மேலே வந்து நம்ம படுத்துகிட்டே பார்க்க முடியும். இந்த சைடு படுத்துட்டோன்னா என்னோடய ஃபோட்டோவை பார்த்தா நம்ம கல்லை முழிக்கணும். ஸோ அந்த மாதிரி செட்டப்பு. ஸோ நான் அங்கிட்டாமல் தான் மேக்ஸிமம் நான் 2 பக்கமும் படுப்போம். ஏன்னா காத்தாடி வந்து இங்கே இருக்கிற இதுக்கு நேராக இருக்கிறனால இந்த பக்கம் தான் மேக்ஸிமம் படுப்போம். ஸோ படுத்துட்டு நான் காலைல எந்திரிக்கும் போது என்னோடய ஃபேஸ் பார்த்து எத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடு இந்த செவர் ஃபுல்லாக எம்டியாக இருந்தது. ஸோ அதனால் செவர் ஃபுல்லாக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குது. அங்கே வந்து ஏசி ஃபிட் பண்ணோம். கண்டிப்பாக இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே ஏசி ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ அப்படியே வந்து வெளில ஜன்னல். ஸோ ஜன்னலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் பிளான்ஸ் தான் வச்சுருந்தேன். பட் நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தன் அந்த ஃபோட்டோவில் உள்ளவன் அவன் வந்து பொழுதையும் எல்லாத்தையும் வந்து பிச்சு போட்டு ஃபுல்லாக அந்த ஸ்டாண்டெல்லாம் கீழே தள்ளி விட்டு மண்ணெல்லாம் கொட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது வெறும் 3 ஸ்டாண்டு தான். இன்னும் 3 ஸ்டாண்டு வந்து நான் கட்டிலுக்கடியில் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த 3 ஸ்டாண்டு இன்னும் எடுத்து வேறு ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த 3ல் வந்து சும்மா ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வச்சுருக்கோம். உள்ளே மண்ணு கூட வைக்கல பாருங்கள். அவன் வந்து எப்போ வேணாலும் தள்ளி விடுவான். அதனால் உள்ள மண்ணு கூட வைக்கல. ஸோ பிளான்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் நான். இன்னும் நிறையா பிளான்ஸும் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு எல்லாத்தையும் உள்ளே பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு தான் எடுத்து வைக்கணும், மண்ணெல்லாம் இல்லாமல் அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு. ஸோ இது இந்த செவத்து கீழே இந்த இடத்துல வரும். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேவரெட்ஸ். இன்றைக்கி பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ தம்பிக்கும் பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் பொம்மையாக வச்சுருப்பேன் இந்த ரேக் ஃபுல்லாக. ஸோ இது வந்து ஒரு கண்ணாடி ரேக்கு. ஸோ ஒரு கண்ணாடி ரேக்கு. அவன் வந்து கண்ணாடியில் டம் தட்டிகிட்டே இருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு கண்ணாடியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ரேக் ஃபுல்லாக பொம்மையாக வச்சுருக்கோம். இந்த பொம்மை வந்து நான் பழனியில் வாங்கினது. இது எங்கே வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை. இது வந்து பழனி சம்திங் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது பழனியில் வாங்கினது. எல்லாமே அங்கங்கே நிறையா வாங்கின பொம்மைகளாக இருக்கும். ஸோ இந்த பொம்மைகளாக இருக்கும். ஸோ ஒரு டெடி கூட்டம். அப்புறம் இது வந்து இந்த கார்னரில் டெடி ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து டீப்பாய் இருக்கும். ஸோ அந்த டீப்பாய் வந்து வெளியில் தான் கிடந்தது ஹாலில். நான் தான் ஹாலில் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு மறைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த டெடி இருக்கும். ஸோ அந்த டெடி டீப்பாய் பக்கத்துலேயே நம்ம என்னோடய ஒரு சோஃபா. ஸோ அதில் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ மேலே வந்து எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. ஸோ ஃபேமிலி ஃபோட்டோ மேலே. கதவில் வந்து நம்ம ஷர்ட் ஏதாவது தொங்க விடணும் அப்படின்னா அதுக்காண்டி நைஸ் டேன்னு போட்டு கதவில் வந்து ஒரு இது தொங்க விட்டுருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ரூம் டூர். ஸோ நான் என்னோடய ஃபேஸ் இல்லாமல் ஃபுல் பேக் வியூவில் என்னோடய ஃபுல் ரூமை காட்டுறேன். ஸோ என்னோடய ரூமோட ஃபுல் வியூ இதுதான். ஸோ பார்த்துக்கோங்க, மேலே லைட்டு, அங்கே ஃபேனு. அப்புறம் இந்த இது எதுக்கு அப்படின்னா, இங்கே வந்து கீழே வந்து ஒரு ஊஞ்சல் தொங்க விட்ருந்தோம். ஸோ அந்த ஊஞ்சலை கழட்டி நான் மேலே போட்டுருக்கிறேன். ஸோ அங்கே மேலே வந்து ஒரு ரூம் இருக்குது. இங்கேருந்து அங்கே வரைக்கும் இது மேலே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமுக்கு லைட் கூட இருக்குது. ஸோ இந்த ரூமுக்கு லைட்டும் இருக்குது. ஸோ அங்கேயே தாராளமாக ஒரு 3 பேர் படுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஸோ வந்து வேஸ்டேஜ் போட்டு வச்சுருக்குறோம். ஸோ அவங்க தம்பியோட ஊஞ்சல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னோடய ரூம். ஸோ என்னோடய ரூம் எப்படி இருக்குது? என்னோடய ரூம் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இதுதான். இனிமேல் ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ எடுப்போம். ஸோ எப்படி இருக்குது என்னோடய ரூம்?
ஸோ இதோட விலாக் இன்றைக்கி இந்த விலாக் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஹோம் டூர் போடுறேன், அப்புறம் பூஜை ரூம் டூரு, இந்த மாதிரி ஒவ்வொரு டூராக போடலாம். நான் இப்போ வந்து ஒரு விலாக் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அந்த விலாகில் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த மைக்கு கூட சார்ஜ் போட்டிருந்தேன் நான். ஸோ அந்த வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரியல. ஸோ அந்த வீடியோ எடுத்து நான் திரும்ப இது பண்ணணும். அப்படி இல்லாட்டி மறுபடியும் திரும்ப அந்த வீடியோ முதந்து எடுக்கணும். கஷ்டப்பட்டு இப்போ தான் எடுத்து முடிஞ்சேன். திரும்ப அந்த வீடியோ மறுபடியும் முதந்து எடுக்கணும். சப்பா. ஸோ ஓகே, பாய். இந்த வீடியோவில் முடிஞ்சு பாய். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.